சார் இப்போது கமல் வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது கன்னடம் வந்து தமிழ் மொழியிலேருந்து தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பி இப்போ கர்நாடகாவில் வந்து படமே நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமலோட உருவ பொம்மையெல்லாம் எரிக்கிறது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேசின விஷயம் உண்மைதான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த மேடையை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு கெஸ்ட்டை வர வச்சு, நம்ம விருந்தாளி அவர் யார், சிவராஜ்குமார் நம்ம விருந்தாளி, அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நீங்கள் உண்மையான விஷயம் பேசினால் கூட, அவர் அதை ஏற்றுக்கிட்டால் கூட அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆனால் அந்த மேடையை எதுக்கு இவர் பயன்படுத்திட்டாரு? தக் லைஃப் மேடை, தக் லைஃப் சினிமா பற்றி பேசுங்க. தம்பி சிம்பு வந்து பொழந்துருக்குறான் ஆக்டிங்கில், கமலை தூக்கி அப்படியே சுழட்டி சாப்பிட்டான், அப்படி தான் தகவல் வருது. அங்கே போய் மேடை போட்டு, தக் லைஃபுக்காக ஒரு மேடையை போட்டு அங்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்ட். நீங்கள் இங்கே சேஃபாக வந்து உட்காந்துட்டீங்க சார். அங்கே மக்கள் இருக்கிறாங்கல்ல, அங்கே வாழணும்ல மக்கள். ஏற்கனவே அவனுக்கு சும்மாவே சண்டை போடுவானுங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை கிடைச்சா போதும். மொழிப்பற்றை விட வந்து சமூக பற்று அதிகமான, சமூக அக்கறை வேணும். முதல்ல மொழிப்பற்று இருக்கணும், ஆனால் அதை காட்டிலும் சமூக அக்கறை வேணும்ல. நீங்கள் ஒரு சமூக வந்து அக்கறையுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அதை பேச மாட்டீங்க. அப்படி ஒரு சவால் வர்றீங்க. அப்புறம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்றது வேற விஷயம் சார். ஆனால் அங்குள்ள மக்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சிங்களா? நீங்கள் திடீர்னு நாளைக்கு நீங்கள் போடுற சின்ன ஒரு தீப்பொறி தானே சார் பெரிய கலவரமாகும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சமூக அக்கறை இல்லை, கமலஹாசனுக்கு சமூக அக்கறை இல்லை, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, இப்போ வந்து நம்ம அவர் வந்து ஒரு உண்மையாக சொன்னதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு சார். நீங்கள் உண்மையாக சொல்கிறது சார், நீங்கள் சொல்கிறது தப்பு கிடையாது சார், நீங்கள் உண்மை. ஆனால் சொன்ன இடம் தான் தவறு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது கமல் வந்து தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது கன்னடம் வந்து தமிழ் மொழியிலேருந்து தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது வந்து பயங்கரமான ஒரு சர்ச்சையை கிளப்பி இப்போ கர்நாடகாவில் வந்து படமே நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமலோட உருவ பொம்மையெல்லாம் எரிக்கிறது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னவோ வந்து கமல் வந்து பேசின விஷயம் உண்மைதான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த மேடையை தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க ஸ்டேட்டில் போயிட்டு கமல் வந்து மாவீரன் சார், மாவீரன் கமல், அந்த ஸ்டேட்டில் போய் அங்கே ஒரு மேடையை போட்டு கர்நாடகாவில் அங்கே நீங்கள் பேசுனா சரியாக இருக்கும். ஓகே. ஆனால் அங்கேருந்து ஒரு கெஸ்ட்டை வர வச்சு, நம்ம விருந்தாளி அவர் யார், சிவராஜ்குமார் நம்ம விருந்தாளி, அவரை கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நீங்கள் உண்மையான விஷயம் பேசினால் கூட, அவர் அதை ஏற்றுக்கிட்டால் கூட அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்போ சிவராஜ்குமார் தனிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் வந்து ஆளுமையை நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எனக்கு கீழே தான் நீங்கள் சொன்னாங்கன்னா அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் என் மொழிக்கு கீழே தான் உன் மொழின்னு சொன்னாங்கன்னா அவருடைய மொழி மட்டுமே கிடையாது இல்லை. அது அங்கே வந்து அவர் 7 கோடி பேர் பேசக்கூடிய ஒரு மொழி இல்லை, அவர் 6 கோடி பேர் பேசக்கூடிய மொழி இல்லை அது. அப்போ அந்த இடத்துல அது சரியா இல்லையே? அது நீங்கள் பேசுறது உண்மையான விஷயம், நியாயமான விஷயம், கரெக்டு தான். ஆனால் அந்த மேடையை எதுக்கு அவர் பயன்படுத்திட்டாரு? தக் லைஃப் மேடை, தக் லைஃப் சினிமா பற்றி பேசுங்க. தம்பி சிம்பு வந்து பொழந்துருக்குறான் ஆக்டிங்கில், ஃபேக்ட் இது. படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு. உங்களை மிஞ்சி நடிச்சிருக்கிறான், கமலை தூக்கி அப்படியே சுழட்டி சாப்பிட்டான், அப்படி தான் தகவல் வருது. ஓகே. முழுக்க முழுக்க சிம்புவை பற்றி தான் அந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க. அது வந்து சிம்புவோட ஆக்டிங் தான் அங்கே வந்து பேசப்பட போகுது. அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு இங்கே தமிழ் மொழிக்கு வந்து தொடர்ச்சி தான், நீட்சி தான் வந்து உங்களுடைய மொழின்னு சொன்னால், உங்களுடைய பாஷை, அது லாங்குவேஜ், ஸ்லாங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஷைன்னு சொல்கிறது என்ன? அது அதையாவது நீங்கள் மொழின்னு சொல்லியிருக்கலாம்ல. வரும்னு நினச்சி பேசல சார், ஒரு யதார்த்தமாக தான் சார். நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சார், நீங்கள் தமிழ் சினிமா மேடை சார், அது சினிமா பற்றி பேசுங்க, பேசுங்க. நீங்கள் வச்சிருக்கிற பேரை தக் லைஃபு, அங்கேயே தமிழ் இல்லை, தமிழில் வைக்க வேண்டியதான பேர். நீங்கள் தான் தமிழ் மொழியை வளர்க்குறவராச்ச, தமிழ் மீது பற்றுள்ளவராச்ச. இல்லை முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. கலைஞரை செஞ்சார், தமிழ் மொழியில் பேர் வச்சவங்க, பேர் படத்துக்கு தலைப்புக்கு பேர் வச்சாக்கா அவங்களுக்கு மானியம் அறிவிச்சார், அதை செஞ்சும் காமிச்சார். ஆமாம். நீங்கள் அதை மீண்டும் அந்த அந்த கோரிக்கை வைங்க. தமிழ் மொழியை பற்றி நீங்கள் பெருமையாக நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு விருந்தாளியாக வந்திருக்கிறார் சிவராஜ்குமார், அவரை உட்கார வச்சுட்டு உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய பாஷைன்னு பேசுறது
அங்கேயே நீங்கள் மொழின்னு சொல்லலை, அதுல பாஷை. ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு இருக்கு சார்? மொழின்றது தமிழில் சொல்கிறது சார். ஓகே. பாஷைன்றது என்ன லாங்குவேஜ்னு அவர் தான் சொல்லணும். யார்? கமல் தான் சொல்லணும். சென்னை பாஷைன்றது சென்னை ஸ்லாங். மொழின்னு அங்கேயே சொல்லுங்க, உங்களுடைய மொழின்னு சொல்லுங்க சார். தமிழ் மொழிக்கு பிறகு தான் நீட்சி தான் உங்களுடைய மொழி. அந்த ஸ்லாங் சரியில்லைன்ற கமல். எனக்கு அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. நான் இருக்கிறத பளிச்சுன்னு சொல்லிடுறேன். கமல் பேசுனது உண்மையாக இருந்தால் கூட அந்த மேடையில் பேசக்கூடாது. உங்களுக்கு எத்தனையோ மேடை இருக்கு. மொழி ஆய்வு கூட்டத்தில் பேசுங்க, மொழி ஒரு பட்டிமன்றத்தில் பேசுங்க. அந்த சினிமா மேடையில் பேசணும்னா நீங்க இதை தான் பேசணும். அதில் நடிச்சவங்களோட நடிகர்களை பற்றி பேசுங்க. 24 கிராஃப்ட் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. மணிரத்னத்தை பற்றி பேசுங்க. அப்படிதான் சார் பேசணும். கதையை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் மொழியை பற்றி தேவையில்லாமல் பேசி இதை நீங்கள் கர்நாடகாவில் போய் பேசிட்டீங்கன்னா உங்களை மாவீரன்னு ஒத்துக்கலாம். அங்கே போய் மேடை போட்டு தக் லைஃபுக்காக ஒரு மேடையை போட்டு அங்கே நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டு. நீங்கள் இங்கே சேஃபாக வந்து உட்காந்துட்டீங்க சார். அங்கே மக்கள் இருக்கிறாங்கல்ல, அங்கே வாழணும்ல மக்கள். ஏற்கனவே அவனுக்கு சும்மாவே சண்டை போடுவானுங்க. ஏதாவது சின்ன பிரச்சனை கிடைச்சா போதும். அங்கே கன்னடர் தமிழர் மோதல்ன்றது தமிழர் மோதல் கிடையாது. கன்னடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடு பூந்து அடித்தாங்க பிடிச்சாங்க, இப்படி தான் அந்த செய்தி வருது. இல்லை அங்கே வாழக்கூடிய மக்கள் ஒரு கலைஞனுக்கு கமல் போன்ற கலைஞனுக்கு இல்லை, பொதுவான கலைஞனுக்கு மொழிப்பற்றை விட வந்து சமூக பற்று அதிகமான சமூக அக்கறை வேணும். முதல்ல மொழிப்பற்று இருக்கணும், ஆனால் அதை காட்டிலும் சமூக அக்கறை வேணும்ல. நீங்கள் ஒரு சமூக வந்து அக்கறையுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் அதை பேச மாட்டீங்க. நீங்கள் மொழிப்பற்றுனா நீங்கள் வந்து எங்கேயாவது மொழி ஆய்வு கூட்டத்தில் பேசுங்க. இப்போ எம்பி ஆயிட்டீங்க, போய் அங்கே போய் பேசுங்க, ராஜ்யசபாவில் போய் பேசுங்க. அதானே கரெக்டாக இருக்கும். தமிழ் மொழி பெருமையை பற்றி அங்கே பேசுங்க. எந்த இடத்துல எதை செய்யணும்னு ஒன்று இருக்குது சார். அங்கே போய் நீங்கள் பேசுனா இங்கே வந்து இங்கே வாழ்வாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு 4 மாவட்டம் இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி, இந்த பெல்ட் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து பெங்களூரோட கனெக்ட் ஆவாங்க. தினம் அல்லது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அங்கே வியாபார நிமித்தமாக போயிட்டு வரக்கூடியவங்க. நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையினால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழில் என்ன ஆகும், வாழ்வாதாரம் என்னமாகும், ஏதோ ஒரு சின்ன ஒரு கலவரமாக ஆயிடுது சார், என்ன ஆகும்? இப்போ அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் சித்தராமையும் பேசுகிறாரு. ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு அமைதி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அவரே பொறுப்பாயிடுவார். அதை தணிக்கிற விதமாக தான் அவர் பேசுகிறாரு. இங்கே ஏன் வந்து மு.க. ஸ்டாலின் பேசலன்னு சில பேர் கேட்குறாங்க. பேசுறதுனால என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் டெவலப் தான் ஆகும். இல்லை இப்படி இருக்கலாம், திராவிட மொழின்றதுனால கன்னடமும் திராவிட மொழி தானே சொல்லிட்டு கூட அவங்க சித்தாந்த அடிப்படையில் கூட கடந்து போகலாம். ஆனால் கமல் பேசுனது வந்து அவசியமற்றது, உண்மைதான். ஆனால் உண்மையை எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும். இடம் பொருத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல போய் பேசுறது அது தவறு. அப்புறம் நீங்கள் சவால் விடுறீங்க, அது மொழி ஆராய்ச்சியாளர்லாம் பார்த்துப்பாங்க, அரசியல்வாதிகளுக்குலாம் ஒன்றும் தெரியாதுன்னா அப்போ உங்களுக்கு மட்டும் என்ன, நீங்களும் அரசியல்வாதி தானே, அப்படி ஒரு சவால் விடுறீங்க. அப்புறம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்கன்றது வேற விஷயம் சார். ஆனால் அங்குள்ள மக்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சிங்களா நீங்கள்? நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, நீங்கள் ஏன் பேசணும், அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன்னு ஏன் மறுக்கணும்? அவசியம் உள்ளது தானே. உங்களுக்கு 13 கோடியோ 15 கோடியோ இல்லை அந்த கலெக்ஷன் வந்து பெரிய பொருட்டே கிடையாது. நீங்கள் வந்து விக்ரம் 2ல எடுத்துட்டீங்க, 600 கோடி 200 கோடி போட்டு 600 கோடி எடுத்ததா தகவல். உங்களுக்கு பெரிய பணம் கிடையாது தான், நீங்கள் அதை இழப்பீங்க தான். அது ஓடிடியில் போட்டு எடுத்துருவீங்க பணத்தை. இப்போ பிரச்சனை அது கிடையாது. அங்கே உள்ள மக்கள் வாழ்வாதாரம். அதுக்கு திடீர்னு ஒரு 4 வீட்டில் ஒரு கலவரம் ஆகுது சார், யார் சார் பொறுப்பு? அப்போ உங்களுக்கு வந்து கேட்டினா சமூக அக்கறை இல்லை. தமிழ் போட்டுருந்தா தமிழர்கள் மீது அக்கறை வேணும்ல. அங்கே வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து நீங்கள் என்ன பொறுப்பு எடுத்துப்பீங்க? அங்கே பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டு வருது சார், அங்கே பாதுகாப்பு வேணும். திடீர்னு நாளைக்கு நீங்கள் போடுற சின்ன ஒரு தீப்பொறி தானே சார் பெரிய கலவரமாகும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சமூக அக்கறை இல்லை. கமலஹாசனுக்கு சமூக அக்கறை இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே. இல்லை இப்போ வந்து நம்ம அவர் வந்து ஒரு உண்மையை சொன்னதுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு சார். நீங்கள் உண்மையை சொல்றது சார், நீங்கள் சொல்றது தப்பு கிடையாது சார், நீங்கள் உண்மை. ஆனால் சொன்ன இடம் தான் தவறு. சினிமா மேடையில் சினிமா பேசுங்க, இது வேற எங்க சொன்னாலும் பிரச்சனை வராதுன்னு சார். வேற எங்கன்னா நீங்கள் தமிழ் எந்த இடத்துல பேசுமோ அங்கே பேசுங்க. ஒரு பட்டிமன்றம் நடக்குது, ஒரு 4 தென்னிந்திய மொழிகளுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் நடக்குது, அங்கே சொல்லுங்க, அது தவறு இல்லை. அங்கே உள்ள ஒரு மனிதர், அவர் அங்கே ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுறாரு சிவராஜ்குமார். அவர் ஏற்றுக்கிறாரு மறுக்கிறாருலாம் செகண்ட் சார். அங்கேருந்து ஒரு விருந்தாளியை நீங்கள் வர வச்சுட்டு அந்த விருந்தாளிகிட்ட வந்து இப்போ நம்மளே இருக்க சார், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க சார்,
அவங்களுக்கு போட்ட சமையலுக்கு மேலே எல்லாத்தையும் போட்டு சமையல் நல்லா வயிறார சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போகும்போது நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே தாங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அவங்கள எங்களுக்கு கீழே சப்பார்டினேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அவங்க எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்காது? அது தவறு. தாய்மொழி அவங்களுக்கு தாய்மொழி சார். அவங்க நமக்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு. நீ ஒரு 4 டேட்டா எடுத்து போடுவான், அவன் ஒரு 4 டேட்டா எடுத்து போடுவான். இதானே நடக்கும். திருவள்ளுவர் சிலையை மூடி வச்சுருந்தானுங்க பல வருஷம். அது கலைஞர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கான ஏற்பாடே பண்ணார். அங்கே அவங்களுடைய புலவர் சர்வஞ்சர் சிலையை கொண்டு வந்து சென்னையில் இங்கே வச்சார். அயனாவரத்தில் சென்னையில் வச்சுட்டு 2007 நடந்த விஷயம் சொல்கிறேன். திருவள்ளுவர் சிலர் பல வருடங்கள் மூடி கிடந்தது, அதை திறக்க வச்சார். கலைஞர் தான் அதை பண்ணார். இப்படியே ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து போகணும் சார். இன்றைக்கே சர்வஞ்சருக்கு சிலை இருக்குது. சர்வஞ்சர் கேட்டால் அங்கே இப்போ திருவள்ளுவர் எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு சமமான ஒரு பாயிண்ட் ஒரு கவிஞராக பார்க்குறாங்க. ஒரு என்ன கேட்டால் ஒரு இந்த இப்போ திருவள்ளுவர் எப்படியோ அந்த மாதிரி நிறைய அவர் வந்து பாடல்கள் செய்யுள்கள்லாம் எழுதியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படிதான் வந்து அவர் அந்த புலவருடைய சிலையை வந்து இங்கே வச்சாங்க, அயனாவரத்தில் வச்சாங்க. அதனால ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் ஆக்கப்பூர்வம். இப்போ கலைஞர் பண்ணது ஆக்கப்பூர்வ நடவடிக்கை. நீங்க கலரி விடுறீங்க பிரச்சனையா. அது என்ன கேட்டாலும் தப்பு. நீங்க பேசுனது தவறு இல்லை. எந்த இடத்துல பேசணும் அங்கே பேசணும். அவ்வளோ நீங்க மாவீரன் இருந்தாக்கா கர்நாடகாவில் ஒரு மேடை போட்டு பேசுங்க. அப்போ பேச மாட்டீங்கல்ல, ஏன்னா சேஃப். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஓகே, சரி சரி. இப்போ கர்நாடகாவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? பட் எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டிங்கன்னா வந்து ரிலீஸுக்கு எப்படியும் அவங்க வந்து ஏதாவது ஒரு தடுப்பு நடவடிக்கை பண்ணுவாங்க சார். இவங்க ரிலீஸ் பண்ணாமல் தவிர்த்துப்பாங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார்.